தமிழ் சினிமாவுக்கும் இன்னைக்கு எண்ணற்ற கலைஞர்கள் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து நான் நினைத்த வாழ்க்கையை கடைசி வரைக்கும் யாருக்கும் படிப்படியாத அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், தான் நினைத்த வாழ்க்கையை அவர் இறுதி வரைக்கும் தன்மானமாக ஒரு தமிழனாக சிறந்து விளங்கியவர், எடுத்துக்காட்டாக விளங்கியவர். தன்னுடைய எந்த ஒரு இடத்துக்கும் அவரை தன்னை எதிர்மொழிக்கு அர்ப்பணித்தது கிடையாது. தான் கொண்ட கொய்யிலும் சரி, உறுதியிலும் சரி, அரசியலும் சரி, தான் நினைத்தது மட்டுமே வாழ்ந்து முடித்தவர். அவர் என்ற மறைவில்லை. எத்தனையோ கலைஞர்கள் எடுத்துக்காட்டாங்க. என்ன எங்களுக்கு இந்த சேலம் மர நிறுவனத்தில் எனக்கு இந்த வீடு கிரகப்பிரவேசன கூட நான் மட்டுமே இதில் நடந்து கொண்ட சீஃப் கெஸ்டா ஊர்ல ஒரு பிள்ளையார் மாதிரி என்ன சொல்லுவார், நீ ஒரு பிள்ளையார், நீ ஒரு ஆள் இருந்தா போடுவேன். இதே இடத்துல சொல்லுவார், BRR ஒரு நிறுவனத்தை தொடங்கி இந்த தேனி மக்களுக்கு நியாயமான விலையில மலிவான ஒரு கிரேடி கடையை இங்க தான் அடங்க முடியும். இந்த 10 ஆண்டுகளாவே அதுதான் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த என்ட்ரன்ஸ்ல கடை திறந்து என் பேர்ல ஒன்னாம் தேதி தருங்க சொல்லுவாரு. இன்னைக்கு நான் மீடியா துறையில திரையுலகத்துல இருக்க காரணமாக இருந்தவரே அப்படிதான். ஒரு நல்ல மனசு வெளியே தெரியணும்னு அவருக்கு நான் என்ன செஞ்ச கொடுத்தா அவரே எனக்கு செஞ்ச விஷயங்களை சொல்லி, நீ வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டும், உலகத்துக்கு தெரிய வேண்டும், உன் மனசு தெரிய வேண்டும் என்று எனக்கு அவருக்கு ஏற்பட்ட நட்பு காரணம் ஈழத்துல அந்த பிரபாரம் மேலேயும் ஈழ மக்கள் மேலேயும் மிகப்பெரும் ஒரு போராட்டவாதியாக இருந்தவர். முத ஈழத்துல போய் அங்க நடந்த இன்னல்களை பார்த்து குமுதம் உங்களை அவருடைய வரலாறு அங்க என்ன இன்னல்கள்லாம் நடக்குது வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர். என்னையும் ஈழத்துல இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல எல்லாம் இங்கிருந்து பேசுவாங்க. யாழ்ப்பாணத்துல போய் நான் போர் பகுதியில கடை திறக்க காரணமா இருந்தவரும் அவர் தான். அவர் முக்கிய அந்த உணர்வு தான் ஈழத்துல இன்னைக்கு தமிழனா என்னால கிடைக்கிறது தமிழ் செல்வனா. அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில அவருக்கு எனக்கு இல்லாத நட்பு கிடையாது. இந்த கிரகப்பிரவேசத்திலே நான் மட்டும்தான் இருக்கேன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு அவருக்கு எனக்கு ஒரு நட்பு. திரையுலகத்துல அறியாதவர்கள் இன்னைக்கு, தெரியாதவர்கள் இன்னைக்கு, பாக்கியராஜால இருந்து, சொல்லுபடியில இருந்து, பாத்திமசால இருந்து, பேரரசால இருந்து, ஜெயக்குமார்ல இருந்து இத்தனை நட்புக்கு எனக்கு வித்திட்டவர் ஐயா தான். ஐயா என்பது நான் தாய் தந்தல்லாத உங்களுக்கு தெரியும். அந்த தாய் தந்தல்லாத ஒரு அண்ணன் தாயா என்னை உலகத்துக்கு காட்டியவர் அவர் தான். அவரே சொல்லுவாரு, நீ பேசு உலகத்துல, மீடியாவோட பேசு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆராய்ச்சி ஒரு சேனலே தொடக்கத்துக்கு காரணமா இருந்தவர், திரைப்படம் எடுக்க எனக்கு காரணமா இருந்தவர் என்று நம்மளை எல்லாம் உங்கள் துக்கத்தோட தமிழகமே நீங்க அவருக்காக புரிந்திருக்கிறது. முக்கியமா தமிழ்நாடு அரசு இத்தகைய காவல்துறையும் காவல் மரியாதையோட, அரசு மரியாதையோட இருந்த அரசுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த அளவுக்கு ஒரு திரைப்படத்துறையிலிருந்து வந்தவர் அவருக்கு பார்த்தா நீங்க 500,000க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்போட அவர் இந்த மன்னன் இருக்க அரசுக்கு நன்றி சொல்லுவோம். இதுதான் அவர் விதைத்தது. தமிழர்களுக்கு அவர் விட்டு போனது உண்மை உள்ளதான். தன்மானமா இருங்க, யாருக்காகவும் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டியதில்லை. தான் கொண்ட கொள்கையில் அவர் சொல்லுக்கு அத்தனை பேரும் கட்டுப்படுவாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் சொல்லு என்றால் நம்ம அப்படி கட்டுப்பட்டு விடுவோம். அந்த கட்டுக்கோப்பான இதயம் எங்க மண்ணுக்குள்ள உறங்கிட்டால் இந்த தமிழ் மன்னன் தான் சொந்த ஊர்ல அவர் இங்கதான் அடங்க முடியல. 10 ஆண்டுகளாவே அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். அவர் தன் இறுதி நாட்களை கடித்தே வாழ்ந்தாதான் சொல்லணும். எனக்குலாம் 100 முறை சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல BRR நாரார் இல்லையா, நம்ம இன்ஷியல் போட்டு ஒரு கடை திறந்து இந்த சாப்பாடு இங்க நிறைய விழாவுக்கு அவருக்கு சாப்பாடு பண்ணியிருக்கோம். மண்டபம் இந்த மக்களுக்கு நான் அங்கே கேட்டரிங் வந்து இங்கே ஐயா பண்ணுவேன். அப்போ அந்த சுவையை பார்த்துட்டு சொல்லுவாரு, மக்களுக்கு நம்ம சீப்பாக கொடுக்கணும். அப்போ நான் சொல்லுவேன், நம்ம சீப்பாக போட்டுருவோம் ஐயா, சுற்றி ஊரில் இருக்கிற கடையெல்லாம் பாதிக்க முடியல அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசிக்குவோம். இதாயா அவன் மனசும் பாரு. அப்படிப்பட்ட உண்மையவே பேசுவார், தைரியமா பேசுவார். வேலைக்கார பிள்ளைகளை தன் பிள்ளைகளாவே நினைத்து வளர்த்தாருங்க. வீட்டுக்குள்ள முன்ன அவங்க சாப்பிட்டாங்களா, என் தாய் இருந்து என் மனைவி இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க செய்றீங்கடான்னு சொல்லுவாரு. வேலைக்காரங்கன்னு அவர் நினைக்க மாட்டார். என்னையவே சொல்லுவாரு, ஐயா ஏதாவது நம்ம உபசரிச்சோமா, என் தாய் கருத்தமாவே கேட்டது போல இருக்குன்னு சொல்லுவார். எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துவார். தாய்க்கு நிகரா தமிழர்களையும் வேலை செய்யப்பட்ட பிள்ளைகளுக்கு பாகுபாடு இல்லாம வழி நடத்தின அந்த அன்பு தெய்வம், அந்த அன்பு உள்ளம், ஒரு ஆசைப்படி இந்த இடத்துல ஒரு குடும்பத்தினர் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இவ்வளவு பெரிய தோட்டத்தில் அவர் முடிக்கி அவர் இறுதி நாட்கள்ல குடும்பத்தார் நிறைய பேர் கவனிக்கல நினைப்பாங்க. தவிர கவனித்த வாசிதான் ஒரு இவ்வளவு காலம் ஒரு வாழ்க்கை நல்ல மருத்துவமனையில செலவு பத்தியெல்லாம் கவலைப்படாம கடைசி நேரத்துல கவனித்தாங்க. அந்த தவறு நேரத்தை அந்த இடத்துல யாரும் கவனித்தாங்க. கூடவே இருப்பவன் திரைப்படத்தில் அனைவருக்கும் தெரியும். பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் தெரியவே மாட்டோம். அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிற வரைக்கும் அவரை விட்டு ஒரு நாள் நாங்கள் எந்த நிகழ்ச்சியிலையும் தெரிஞ்சதில்லை. நம்ம என்ன சீமாப்பிள்ள காது குத்து கூட சோகைகள் 2 பேரும் தான் போய் சாப்பிடணும் பந்தியில் உட்காந்து. அப்படி தெரியாத நினைப்பு அவருக்கு இன்னைக்கு தம்பி மனோஜ் இல்லை. குடும்பம் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்.
அந்த வருத்தத்தோட அவர் கனவு நிறைவேற்ற இந்த இடத்துல நான் முக்கியமா பாடுபடுவேன். அதுக்கு குடும்பத்தினர் எனக்கு தொழிலாளர்களை வீட்டுக்குள்ள எந்த பணக்காரர் எந்த கோடி சொன்னபடி வழி நடத்த முடியாது. அதே தட்டில் சாப்பிடுவார், அதே டைனிங் டேபிள், அதே பெட்ரூமில் படுத்துக்குவாங்க. அவர் சாப்பிட்றத தான் சாப்பிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்காக தான் சில நான்வெஜ்ஜே அவர் செய்வார் இறுதி காலங்களில். அவங்களாம் சாப்பிட வேண்டுமேன்னு அப்படி வாழ்ந்த மனிதர் என்னை இந்த ஊடகத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர். இந்த இடத்துல பிஆர்னு ஒரு 5 ஸ்டார் கேட்டரிங் உள்ள ஹாஸ்பிட்டலு, அதில் தான் அவர் மருத்துவம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு வந்து அது லட்சக்கணக்கான ரூபாய் அந்த கட்டெல்லாம் அவர் படுத்துருந்தது கவனிச்சாங்க. அந்த இறுதி நேரத்தில் தான் அது அவங்க ஆள் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை தவிர மற்றபடி அவங்க குடும்பத்தில் நல்ல உயர்ந்த சிகிச்சை கொடுத்தாங்க. எல்லாருமே மருமக ராஜ்குமார் பக்கத்து எல்லாமே கவனிச்சாங்க ரொம்ப. அதையும் தாண்டி நம்ம தமிழ்நாடு அரசு இன்னைக்கு அவருக்கு அரசு மரியாதையோட இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு போட்ட அரசுக்கும் போலீஸாருக்கும் நம்ம நன்றி சொல்லுவோம். இவ்வளோ காவல்துறையினர் ஆச்சரியமாக இருக்குது. இந்த இடத்துல இவ்வளோ காவல்துறை போட்ட அரசுக்கு காவல்துறையினர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லுவோம். அவருடைய கனவா நிறைவேற்ற நம்ம எல்லாம் உறுதியாக இருக்கும்.